Hello, hi guys. This is Sri Karthika Rajshekhar from Vibrant Living. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செல்ஃப் க்ரூமிங் பார்ட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது மடி பூவாவேன். சிறப் ஒரு க்ரூமிங் செக்ஷன் வந்து இன்னைக்கு நான் வந்து எடுக்க போறேன். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பார்க்க போறது செல்ஃப் க்ரூமிங் பார்ட் 3. நார்மலா நம்ம வந்து வீடியோ எடுக்கும் போதே ரொம்ப ட்ரை பண்ணுவோம், முடியாது. இல்ல இந்த குட்டி வாண்ட வேற வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கேன். செல்ஃப் க்ரூமிங் பார்ட் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப 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 சஃபர் ஆகிற ஒரு விஷயம் ஹேர் கேர் ரொட்டீன். ஹேர் கேர்னு சொன்ன உடனே நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல குமிஞ்சு கிடக்குங்க. நிறைய சொல்யூஷன், சீரம், அது இது அப்படி இப்படி நிறைய இருக்கும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா ஏதாவது பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க ஹேரை டேக் கேர் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப்டர் கிவிங் பர்த் டு மை சைல்ட் எனக்கு ரொம்பவே நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரெக்னென்சி அப்போ வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நிறைய க்ரோத் அடர்த்தியா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. சில பேருக்கு ஹேர் ஃபால் ஆகும், சில பேருக்கு ஹேர் க்ரோத் ஆகும். எனக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு, நல்லா வந்து நீளமாகவும் வளர்ந்துருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் அந்த பர்த்துக்கு அப்புறமா எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே ஆப்போசிட். ரொம்ப வந்து ஹேர் வந்து அப்படியே கழண்டு வரும். சும்மா நம்ம இப்படி கை வச்சு இப்படி பண்ண முடியாது, அப்படியே கழண்டு வரும். கோம் வச்சு சீவும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே இவ்வளோ பெரிய பால்ஸாக வந்து எனக்கு அப்படியே ஹேர் வந்து வரும். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு தெரியல, இந்த இடம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஹேரே இல்லாமலே ஆயிட்டு. நான் வந்து அதை கவர் பண்ணுறதுக்கு வந்து என்னோட ஹேர் இந்த சைடில் போட்டு கோம் பண்ணுறது, அதில் வந்து அந்த பேச்சஸ் நம்மளுக்கு நிறையா விற்கும் இல்லையா, அந்த ஹேர் பேச்சஸ் வந்து அந்த பவுடர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பண்ணுவேன். நிறைய ஒகேஷன்ஸ்க்கு அந்த போட்டுட்டு போகிறதே எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற ப்ராசஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே சரி, மினிமம் 4 to 6 months நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஹேரில் வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் தெரியும். நான் என்ன சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டில் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஹேரை வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து பாருங்கள், ஓகேவா? எஸ்ல நம்ம மோஸ்ட்லி 90s கிட்ஸ் வந்து தாத்தா பாட்டி கூட தான் இருந்திருப்போம். எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போகும்போது அவங்க தான் எனக்கு வந்து ஜடெல்லாம் போட்டு விடுவாங்க. அவங்க கிட்ட போய் ஜடை போடணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 hour முன்னாடியே போயிட்டு நம்ம உட்காந்துடணும். நம்மள மாதிரி இந்த 5 minutes 10 minutesல ஹேர் ஸ்டைல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்னதான் அவசரம் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு 1/2 hour முன்னாடி போய் உட்காந்துடணும். அவங்க அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா தலை பிரித்து அந்த எண்ணெய் எடுத்து அதுவே ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட அந்த எண்ணெய் தடவுற ப்ராசஸே போகும். அவங்க அப்படியே தலை சீவ சில பேருக்கு நமக்கு தூக்கம் கூட வரும். அந்த அளவுக்கு அந்த சீப்பை அழுத்தி சீவுறதா இருக்கட்டும், மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும். அதனால அந்த முடி கட்டி வச்சு நம்மளுக்கு அந்த ரிப்பன் போட்டு மேபி இது மாதிரி பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த சின்ன வயசில் அவ்வளோ ஹேர் க்ரோத் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்றத நான் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த சீக்ரெட் தான் நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? இந்த ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வேம்பாலம் பட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதுக்கப்புறம் இது நார்மலாக செக்கில் ஆட்டின பியூர் கோகனட் ஆயில், எந்த ஒரு பிராண்டும் கிடையாது, செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில், அவ்வளோதான், ஓகேவா? இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஆன்லைன் சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தயவு செஞ்சு பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இன்னொன்று என்னன்னா, யூஸ் பண்ணுறத இந்த ரொட்டீன் வந்து கீப் அப் பண்ணுறத கன்சிஸ்டன்சியாக கீப் அப் பண்ணுங்க. 2 weeks பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வீக் பண்ணுறது, அதுக்கப்புறம் விட்டுறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அப்புறம் நீங்கள் வந்து என் மேலே வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது, ஓகே? கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வேம்பாலம் பட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், ஹேர் ஃபால் கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், நீட்டாக ஹேர் வளர வைக்கிறதா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு இந்த எண்ணெய். எதுக்கு நான் வந்து நார்மல் ஆயில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி மட்டும்தான் நான் வைப்பேன். அதுக்கு அப்புறம் நான் வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஆயில் எப்பயுமே வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து 1 hourக்கு மேலே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ஆயிலே நம்ம ஸ்கேல்ப்பை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ 1 hour 1/2 hour இதை வந்து நல்லா ஸ்கேல்ப்பு, என்னோட ஹேர் டிப் எல்லாத்துலேயும் தடவி நல்லா ஒரு மசாஜ் மாதிரி ஒரு 10 minutes, மினிமம் 10 minutes வந்து நீங்கள் வந்து நல்லா இந்த ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கி ஒரு பன் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 1 hour 1/2 hour மேக்ஸிமம் ஒரு 1/2 hourக்கு மேலேயாவது வச்சுக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கம்மி டைமே வச்சுக்கோங்க. 1/2 hourக்குள்ளேயே இதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் இதில் வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய், 3 எண்ணெய் கலந்துருக்கும். இந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சி, அதனால் வந்து சைனஸ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து அவ்வளோ வந்து செட் ஆகாது. ஆனால் வந்து கம்மி டைமாக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hourக்குள்ளே நீங்கள் வந்து பாத் பண்ணிடுங்க, ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க. இந்த எண்ணெய் வந்து ஹேர் வாஷ்க்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற எண்ணெய். ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவேன். எந்த பிராண்டுன்னு நான் சொல்கிறேன். ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறச்ச எங்கேயும் போகலை, ஒரு நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆயில் வந்து எப்பயுமே ஸ்கேல்பில் போடாதீங்க.
தேங்காய் எண்ணெய் ஸ்கேல்பில் போடாதீங்க, கோகனட் ஆயிலை. உங்களோட இந்த ஹேர் மட்டும் போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா கோம் பண்ணி பின்னி வச்சுக்கோங்க. ஸோ தட் அது வந்து எப்பயுமே ட்ரை ஆகாமலே இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரை ஹேர் வந்து எனக்கு அப்படியே குச்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறச்ச கண்டிப்பாக ஹேர் ஆயில் தடவி ஹேரை வந்து என்ன பண்ணுங்கள், பின்னி வச்சுருங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களோட ஷாம்பு வந்து சூஸ் பண்ணுறது. நம்ம லோக்கலாக கிடைக்கிற ஷாம்பூஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் வாங்குறீங்க அதெல்லாம் ஓகே தான். பட் அதில் சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கிற ஷாம்பூஸே நிறையா வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஈவன் இந்த ஒர்க் ஆனாலும் ஆகலைனாலும் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் அட்லீஸ்ட் டேமேஜ் ஆக்காமலேயாவது இருக்கும். உங்கள் டேமேஜ் அது குறைக்கலையோ இன்னும் அது வந்து உங்கள் ஹேரை வந்து டேமேஜ் ஆக்கக்கூடாது அப்படின்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண. அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஷாம்பு தான், பயோலாக். ஓகே, இந்த ஷாம்பு தான் இப்போதைக்கு நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது என்ன கிளைம் பண்ணுறாங்களோ அதை வந்து இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இதில் ஏர்ஃபால் கண்ட்ரோல் பண்ணணும் போட்டிருக்காங்க இல்லையா, ஏர்ஃபால் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா, இது கூடவே வந்து உங்களுக்கு பயோலாஜிக்லேருந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிஷனர் எடுத்திருக்கேன். என்ன நீங்கள் ஷாம்பு போட்டாலும் போடலைனாலும் உங்கள் ஹேர் வந்து கண்டிஷனிங் இல்லை அப்படின்னா அது ரொம்ப மட்டமாக தான் வந்து மெயின்டைன் ஆகும். அதனால் ஷாம்பு போடுறீங்க அப்படின்னா கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து எப்பயுமே 2 steps ஆஃப் கண்டிஷனிங் வந்து நம்ம ஹேரை பண்ணுறோம். பிஃபோர் வாஷிங் த ஹேர் அண்ட் ஆஃப்டர் வாஷிங் த ஹேர். பிஃபோர் வாஷிங் த ஹேர் தான் நான் வந்து இந்த ஆயில் கண்டிஷனிங், இதுவும் கண்டிஷனிங் தான் பண்ணுது, ஆயில் கண்டிஷனிங் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் வாஷிங் த ஹேர் நீங்கள் வந்து இந்த கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு ஹேர் சாஃப்ட்னஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனரிங் அண்ட் ஷாம்பு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இல்லை, ஆனால் ஹேர் ட்ரை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது ஹேர், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்னிங்காக வேணும் அப்படின்னா இதிலே வந்து ஹேர் ஸ்மூத்னிங் அது ஷைனிங் ஷாம்பு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷனர் போட்டேன் அப்படின்னா இந்த லாரியல் பாரிஸ்லேருந்து போட்டேன். இந்த கண்டிஷனர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த ஷாம்பு அண்ட் இந்த கண்டிஷனர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படி, பிகாஸ் இது ரொம்பவே ஹேர் வந்து அப்படியே ஸ்மூத்தாக்கிடும். நம்ம வந்து ஏதோ ஒரு ஹீட்ரு போடுறோம், அதில் அயன் பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்பவே அப்படியே ஷைனிங்காக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது 72 hours மாய்ஸ்சர் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு 1 day தான் இருக்கும், 1 dayக்கு மேலெல்லாம் இருக்காது. இன்னொன்று எப்படின்னா இதில் வந்து நான் ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி நான் வந்து போடுவேன். அது வந்து ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இந்த ஆலிவேரா ஜெல் வந்து போட்டுக்கோங்க, ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன், ஒரு half of லெமன் வந்து போடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக் இருக்கு இல்லையா, எக்கு ஒயிட் அண்ட் யாக் அது ரெண்டுமே போட்டுக்கலாம். நீங்கள் ஒயிட் எக்கும் போட்டுக்கலாம், இல்லை எனக்கு ஸ்மெல் வரது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் ஒயிட் மட்டும் போட்டுக்கோங்க, எல்லோ போட வேண்டாம். எக்கு வந்து போட்டுங்க. அப்புறம் கேர்டு இருக்கு இல்லையா, கேர்டு, இது அவ்வளோதான். கேர்டு போட்டுட்டு இந்த கோகனட் ஆயில், பியூர் கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் ப்ரஷ், நம்ம அந்த பேக் போடுற ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு லேயராக பிரித்து என்ன பண்ணுங்கள் போடுங்க. போட்டுட்டு ஒரு 1/2 hour போதும். ஏன்னா வந்து அது ரொம்ப இருக்கும், நம்ம மண்டையை வந்து ரொம்ப இருக்கும். ஒரு 1/2 hour வச்சிட்டிங்கன்னா போதும். அதே நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ஏதோ இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 hourக்கு முன்னாடி ஒரு 15 minutes வச்சிங்கன்னா கூட போதும். நார்மலாக இந்த மைல்டான ஷாம்பு மாதிரி ஏதோ ஷாம்பு வச்சு நீங்கள் மைல்டான ஷாம்பு, சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஹேர் வந்து. அது வந்து ஃபஸ்ட்டு வாஷில் உங்களுக்கு தெரியாது. வீக்லி ஒரு ஒன்ஸ் வந்து அதை வாஷ் பண்ணுங்கள், இல்லை 2 weeks ஒன்ஸ் வந்து அந்த பேக் வந்து போடுங்க. நீங்கள் போட்டுகிட்டே இருங்கன்னு ஒரு 2-3 weeks வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நான் வந்து பர்சனலாக இந்த ஹேர் பேக் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த ஹேர் பேக் போடுவேன். ஹேர் கேர் எப்படி பண்ணுறதுக்கான பேக் நம்ம பார்த்தோம். ஆஃப்டர் வாஷ்லாம் முடிச்சாச்சு, இப்போ நம்ம வந்து வெளியில் கிளம்பி போக போகிறோம் அப்படின்னா அப்படியே அந்த வாஷ் பண்ண ஹேர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சன்னில் எக்ஸ்போஷர் பண்ணக்கூடாது. ஹேர் சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹேரில் போடுற சீரமும் ஹேர் ஸ்கேல்பில் போடுற சீரத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, இன்றைக்கி என்ன பிராண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸ் பிராண்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம். எதுக்கு வந்து இன்றைக்கி 2 சீரம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒன்று வந்து நம்மளுடைய ஹேர் ஸ்டைலிங் பண்ணாமல் இருக்கிறச்ச போட்டுக்கிறது, ஒன்று ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறப்போ போட்டுக்கிறது. ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க, கர்லிங் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஹீட் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹேர் ஸ்ப்ரே போட்டுட்டு அது மேலே வந்து சீரம் போடணும், சன் எக்ஸ்போஷர் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சீரம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து டேங்கிள் ஃப்ரீ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப்டர் ஸ்டைலிங்க்கு அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீரம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சன் எக்ஸ்போஷர்லேருந்து கொஞ்சம் டேமேஜ் வந்து கம்மி பண்ணும். அதே டைமில் ஒரு ஷைனிங்கான ஒரு ஸ்மூத்னிங்கும் வந்து உங்கள் ஹேரில் வந்து கொடுக்கும். இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சீரம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் கிட்ட காமிச்சிடுறேன். இந்த சீரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேர்லி ஹேர், எனக்கு வந்து நல்ல கேர்லி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் வந்து வெட்டாக இருக்கிறச்ச
டேம் ஹேரில், நாட் வெட் ஹேர், சாரி, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டேம் ஹேரில் இருக்கும்போது நான் வந்து இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணி என்ன பண்ணிவிடுவேன், இப்படி நல்லா பிடிச்சி விட்டுருவேன். பிடிச்சி விட்டுட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு வந்து கேர்லி ஹேர் இருக்குது, அது என்ன ஆகிடும், நல்ல கேர்ள்ஸ் வந்து செட் ஆகிடும். ஸோ ஸ்மூத்னிங்காக இருக்கும், கேர்ள்ஸ் அப்படியே நிற்கும். இன்னொன்று என்னென்னா அந்த ட்ரை ஆகி ஒரு மாதிரி வறட்சியாக ஆகும் இல்லையா ஹேர், அந்த மாதிரி ஆகாது. எனக்கு அந்த நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி ஆகாது. இந்த சீரம் போட்டுட்டேன் அப்படின்னா அது அப்படியே மாய்ஸ்சரை வந்து என்ன பண்ணிவிடும், லாக் பண்ணிவிடும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ப்ராசஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஹேரை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போது நான் உங்களுக்கு சீக்ரெட் காமிக்கிறேன். என்னோடய ஹேர் வந்து நான் எப்படி இருந்துச்சு, நான் கெரட்டின் பண்ணப்போ என்ன சைஸில் நான் வச்சுருந்தேன் அப்படின்ற ஃபோட்டோவையும் நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு ஹேர் வந்து ஷார்ட் ஹேராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். லாங் ஹேர்ஸ் வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. பட் நான் இந்த ஆயில் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காகவே நான் வந்து இந்த ஹேர் வந்து க்ரோத் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நிஜமாக எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் ஹேர் வந்து அகைன் நான் இப்படி ஷோ பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக நான் என் ஹேர் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்க்கலாம். இந்த சீரீஸில் இந்த பார்ட் 3 வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யாருக்காவது ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, நான் இப்போ எது கொடுத்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேங்க அப்படின்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலியில் இருக்காங்க, இல்லை நீங்களே இருக்கீங்கன்னா கூட இது யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா பண்ணுங்கள். இந்த எண்ணெயோட ப்ராடக்ட் வந்து இது வேம்பாலம் பட்டு நாமளே ரெடி பண்ணலாம் ஆயில். பட் இவங்க வந்து ஒரு 3 days 4 days ப்ராசஸ் பண்ணி இந்த ஆயில் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 3 டிஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் ப்ரமோஷனிங் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நான் ப்ரமோட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இது நிஜமாலுமே ஒர்க் ஆகுது. உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அகைன் திஸ் இஸ் ஸ்ரீ கார்த்திகா ராஜசேகர் ஃப்ரம் வைப்ரண்ட் லிவிங். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த பார்ட்டோடைய செல்ஃப் க்ரூமிங் செக்ஷன் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அடுத்த பார்ட் என்னவா இருக்கும் அப்படின்ற சஸ்பென்ஸோடையே இருங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய்.